இங்கே வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கி ஓகே இருந்தது எனக்கு. லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு, லக்கேஜ் வர கொஞ்சம் டிலே ஆனது. லக்கேஜ் வந்து பேருந்து நான் சிம் வாங்கணும்னு வெளியில் வந்தேன். நான் சிம் வாங்குகிற அந்த சுச்சுவேஷன் வந்து எனக்கு சீரியஸாக அப்செட் ஆகிடுது. இங்கே சிம் வாங்குறதுக்கு வந்து டெல்லி இப்போ நான் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அதால் வந்து டெல்லி ஏர்போர்ட் அட்ரஸ் வேணும். மீன்ஸ் டெல்லி ஏர்போர்ட் அட்ரஸ் இல்லை, டெல்லியில் இருக்கிற ஒரு ஆளோட அட்ரஸ் வேணும், இங்கே இருக்கிற ஒரு ஆளோட ஃபோன் நம்பர் வேணும், அவர்கிட்ட பெயர், இவ்வளோ தேவை. சும்மா நீங்கள் ஃபேக் அட்ரஸ் கொடுக்கலாம், ஃபேக் அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம், ஆனால் ஃபேக் நம்பர் கொடுக்கலாது. ஏண்டா அந்த நம்பர் கொடுத்து அவங்க வந்து ஓடிபி அந்த நம்பருக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த ஓடிபி உங்களுக்கு நீங்கள் அதை வாங்கி இவங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் அந்த சிம் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ இது வந்து பெரிய ப்ராசஸ். நான் ஆன்லைனில் பார்த்தேன்னா சிம் வந்து ஈஸியாக எடுக்கலாம், ஏர்போர்ட்டில் இருக்குது சிம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருந்தவங்க. நான் அப்படி தான் யோசனை வந்தேன். எனக்கு இங்கே வந்த அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க டெல்லி யாரும் இல்லாட்டிக்கு ஒருத்தர் அட்ரஸும் நீங்கள் தராட்டிக்கு சிம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செட்டியான அப்செட்டாக போயிது. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் காய்ச்சி ஒரு மாதிரியாக வாங்கி அது நான் வாங்கின டைம் வந்து நான் அரைவல் டைம் வந்து எனக்கு 12 மணிக்கு. நான் ஸோ இப்போ ஏர்போர்ட்டில் மீன்ஸ் சிம் வாங்க வழியில் வந்த டைம் வந்து 1:30 விடியப்புறம் 1:30க்கு. ஸோ அந்த நேரம் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒருத்தர் நித்திரவளாக இருந்து டெல்லி அட்ரஸ் இப்போ இந்த நம்பரை வாங்கி அவன் நம்பரை கொடுத்து இந்த ஓடிபி எடுத்து தான் எனக்கு நான் சிம் வாங்கினேன். சீரியஸாக இந்த ப்ராசஸ் வந்து டூ மச். ஏன் இவ்வளோத்துக்கு அவங்க இப்படி வச்சுருக்காங்கள்ட்ட தெரியவே இல்லை. இது டூ மச். இது இப்படி அப்போ ஒரு டூரிஸ்ட் வர்றாங்கள்டா, அப்போ சரி எனக்கு ஃப்ரெண்ட் இருந்தாலும் ஓகே. இப்போ வேறொரு டூரிஸ்ட் வர்றாங்கள்டா, வேறு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வராங்க, வேறு நாட்டிலேருந்து வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருமே இல்லையா, என்ன செய்வாங்க? ஒன்றுமே செய்யலாது. டூ மச் இது.